ஏன் பயப்படுற? This is my house. எங்க மம்மி இருக்கே, அது நான் சொல்றபடி தான் கேட்கும். எங்க டாடி இருக்கே, அது ஒரு ஜப்பான் பொம்மை. மம்மிக்கு கொடுத்தா டாடி ஆடும். ஹே மம்மி, இது யார் தெரியுமா? இது யார் தெரியுமா? இல்ல கை காமிக்கிறேன். டாடி. I don't care. நான் டாடிக்கு பயப்பட மாட்டேன். இல்ல அப்படியே ஓடி நான் ஷூட் பண்ணிடுவேன். நான் ஜப்பான் பொம்மையா? உங்க மம்மிக்கு கொடுத்த ஆடுவனா? எங்க என்ன ஆடவை பார்க்கலாம். நோ டேட், நான் இவளுக்கு ஒரு ஜஸ்ட் ஷோ காட்டினேன். தட்ஸ் ஆல். யார் அந்த பொண்ணு? நிமி 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 மம்மி மம்மி நிமி. என்னடா ஜபம் பண்ற? நிமி நிமி நிமினா நிர்மலா. யூ ஷட் அப். ஏன் அவளைக்கு கூட்டிட்டு வந்த? நதிங் டாட், ஜஸ்ட் லைக் தட். நிமி வீடு பார்க்கணும்னு சொன்னா அது வீடு பார்க்கவா? டாட், நான் நிமி ரொம்ப லவ். இல்ல டாட், நான் இல்லவே இல்ல. நிமி தான் என்ன ரொம்ப லவ் பண்றா. ட்ரூ லவ். டாட், நான் நிமி ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணிக்க போறேன். நீங்க வந்து பிளஸ் பண்ணணும். நான்சென்ஸ். மாமி மாமி ஆவ். எப்படி நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா இருக்காங்க. உங்க அம்மா இருந்தா இப்படி ஒரு பையனோட தனியா வருவியா? உங்க அப்பா உன்னை இஷ்டப்படி வளர்த்திருக்கான். அதனாலதான் காதல் கிதல் அவன் கூட சுத்திட்டு கடைசியில என் வீட்டுக்குள்ளே வந்திருக்க இல்லையா? இல்லைங்க, அவர்தான் எங்க அப்பா கிட்ட தனியா பேச எனக்கு தைரியம் இல்ல. நீ என்ன உண்மையா காதலிக்கிறேன்னா எனக்கு சப்போர்ட்டா கூடவான்னு கூப்பிட்டார். என்னடா டான்ஸ் ஆடுற ராஸ்கல்? சப்போர்ட் கூட்டிட்டு வந்தியா? சப்போர்ட்டுக்கு பணக்கார விட்டு பையனை காதலிக்கிறது கசக்குதா? அவரை பிடிச்சாதான் பணத்தை கறக்கலாம், பகட்டா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஊட்டி கொடைக்கானல் போகலாம், நேர்த்தியான ஹோட்டல், நிலா சாப்பாடு, குதிரை பந்தயம், கும்மாளம், அது இது. நிறுத்துங்க. நீங்க சொன்ன காரணங்களுக்காக உங்க பிள்ளை அண்ணா என்ன பிடிச்சிருக்கலாம். No, Nimi, certainly not. உங்க பிள்ளைதான் எனக்கு தூண்டில் போட்டாரே தவிர நான் ஒண்ணு அவருக்காக ஏங்கிட்டு கிடக்கல. ஏதோ கௌரவமான குடும்பத்துல பிறந்தவர் பாவம் வெகுளியா இருக்காரேன்னு பரிதாபப்பட்டு சம்மதிச்சேன். இதை நீங்க நம்பலனாலும் கவலை இல்ல. I don't care. எனக்கு மனசாட்சி இருக்கு. ஏதோ நாகரிகம் தெரிஞ்சவங்களாச்சே, தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா அவளை எப்படி வாய்க்கு வந்து அப்படி பேசுறதுதான் கௌரவமா? என்ன யாரும் நினைச்சுக்கிட்டீங்க? எனக்கும் அது போல பெரிய பங்களா இருக்கு. எங்க அப்பா உங்களை மாதிரி கௌரவமானவர் தான். நானும் பெரிய இடத்து பொண்ணுதான். அழாதம்மா, அழாத. உங்க அப்பா யாரம்மா? பிரபல டாக்டர் ராஜு, FRCS. என்னங்க, நம்ம டாக்டருடைய பொண்ணா இது? நான் போறேன். நிமி, நில்லுமா. விஜயன் ஒரு பொண்ணு கூட சுத்துறான்னு கேள்விப்பட்டு நான் உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ என் ஃப்ரெண்டோட டாக்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என்னுடைய வருங்கால மருமகள் எப்படி இருக்கான்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி வெகுளி பசங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி திறமையான மனைவி தான் கிடைக்கணும். டாட், அதனால தான் நீங்க மம்மியை கட்டிக்கிட்டீங்களா? நிம்மி டார்லிங், நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டேன் இல்ல? கோபத்திலையும் குமுறலையும் நீ உங்க அப்பா மாதிரியே இருக்கியே. உங்க அப்பனை இப்படித்தான் திடீர்னு எரிமலையா வெடிப்பான், கொஞ்ச நாளை கழிச்சு ஐசா குளிர்ந்துருவான். இப்ப நீ எப்படி எரிமலையா ஐசா? போங்க மாமா, நல்லா இருக்கு. புள்ளைய பெத்தவ நான் ஒருத்தி இங்க இருக்கேங்கிறத மறந்துட்டீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். தாலி கட்டின மறுநாளே தாரகையா மாதிரி என்ன பண்றேன் பாரு. ஐயோ அத்தை, வேண்டாம் வேண்டாம். மகாராசியா இடமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மகாலட்சுமி ஆட்டமா இருக்கு. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து எனக்கு மக இல்லையேங்கிற குறைய நீதாமா தீர்த்து வைக்கணும். மணி, நீ டாடி பக்கத்துல போய் நில்லு. உனக்கும் டாடிக்கும் இது செய்றேன். போய் நில்லு போ. டாடிக்கு மம்மிக்கு இது செய்யலாமா? அப்பதான் டாடி கொஞ்சம் குஷி ஆகும். சரி சரி போங்க. என்னங்க, மூத்த பிள்ளை மட்டும் உயிரோட இருந்திருந்தா நம்ம குடும்பத்துல இந்த கல்யாணம் ரெண்டாவது கல்யாணமா இருந்திருக்கும். அண்ணனே முன்னால இருந்து தம்பி கல்யாணத்தை நடத்துவான் இல்லைங்களா? பார்வதி, விஜயனுடைய கல்யாணத்தை அன்னைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். என்னங்க அது? விலை மதிக்க முடியாத பரிசு. என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? கல்யாணத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாலேயும் அந்த பரிசு உனக்கு கொடுக்க போறேன். அது வரைக்கும் பொறுமையா இரு.
காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் அழகினிலே என் விழிகளிலே காதலிக்க சொல்லும் வண்ணங்கள் உன் மலர்களிலே பொன் இதழ்களிலே காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் அழகினிலே என் விழிகளிலே வைரம் போலும் நட்சத்திரங்கள் வாரி வைத்த கண்ணம் ரெண்டும் கண்ணாடி போலாடுது வட்டம் போடும் பொட்டுப்பூவை திட்டம் போட்டு தொட்டு பார்த்தால் ஏன் என்று யார் கேட்பது உன் மலர்களிலே பொன் இதழ்களிலே என் அழகினிலே என் விழிகளிலே காதலிக்க சொல்லும் வண்ணங்கள் உன் மலர்களிலே பொன் இதழ்களிலே காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் அழகினிலே என் விழிகளிலே வெட்கம் அங்கே வேகம் இங்கே கட்டிக்கொண்டால் அச்சம் எங்கே அறியாத முகமாயிரு எங்கே எந்த நெஞ்சம் உண்டோ அங்கே உந்தன் மஞ்சம் உண்டு தனியாத உறவாயிது உன் மலர்களிலே பொன் இதழ்களிலே என் அழகினிலே என் விழிகளிலே காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் அழகினிலே என் விழிகளிலே காதலிக்க சொல்லும் வண்ணங்கள் உன் மலர்களிலே பொன் இதழ்களிலே கண்கள் என்னும் பள்ளிக்கூடம் பெண்மை சொல்லும் இன்பப் பாடம் எனக்காக உருவானதோ கட்டித் தங்கம் இன்னும் அங்கம் காலம் யாவும் காதல் சங்கம் பிரிவேது நம் வாழ்விலே உன் மலர்களிலே பொன் இதழ்களிலே என் அழகினிலே என் விழிகளிலே காதலிக்க சொல்லும் வண்ணங்கள் உன் மலர்களிலே பொன் இதழ்களிலே காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் அழகினிலே என் விழிகளிலே அழகான மரகத புல்வெளிச்சோலை, மனதை மயக்கும் மாலை நேரம். இந்த உலகத்தையே மறந்த நிலையில் ஒரு ஆடவனும் ஆடவியும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடவியை நானும் பார்த்தேன். எங்கோ பார்த்த முகம். எங்கு பார்த்தேன்? போதும் போதும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அப்படி பேசுறீங்களா? நான் முந்தி உங்ககிட்ட சொன்னேனே, அவர்தான் அவரு. உங்ககிட்ட சுலபமா சொல்லிட்டேன். இத அப்பா கிட்ட எப்படிதான் சொல்ல போறேனோ. ஏ, நீதான் உங்க அப்பாவுக்கு செல்லமான பொண்ணாச்சே. ஆனாலும்
இந்த மாதிரி விஷயத்த அப்பாட்ட சொல்றதுக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படின்னா காலம் பூராவும் உங்க காதலுக்கு பார்க்கும் பீச்சும் தான் கதி. போங்க கண்ணன், உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. அப்பா என்ன இவ்வளவு உனக்கு நல்லா தெரியும்பா. நாங்க 2 பேரும் சந்திக்க முடியாதபடி என்னென்னவோ சொல்லி மறைச்சு வச்சிட்டீங்கல்ல. நான் கூட முதல் தடவை அவர் முகத்தை பார்க்கும்போது பயந்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு நல்லவருங்க. கண்ணா, உனக்கு நேரமாச்சுல, நீ ரூமுக்கு போ. நானும் போறேன்ப்பா. என்ன என்ன கைய விட்டா ஓடிடுவாளே. எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மறைக்க முடியும்? வேண்டாம் கண்ணா, அவசரப்படாத. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இல்ல டாக்டர், இது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா மறுபடியும் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு துணிச்சல் வருமோ இல்லையோ. டாக்டர், நிம்மி ஒருத்தனை காதலிக்கிறான். அவன் உங்களுக்கு வேண்டாதவருடைய பையனா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து தான் தீரணும். கண்ணா, நீ வெகுளித்தனமா பேசுறதெல்லாம் எனக்கு விளங்கி இருக்குது. ஆனா இப்ப பேசுறது விளங்கவே இல்லை. நிம்மி, உன் வாழ்க்கை பிரச்சனை இவ்வளவு பெரிய பாரமாக்கி அதை என் தலையில சுமத்துவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. பாரமா என்ன டாக்டர், உங்க மகளை சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவன் யார காதலிக்கிறா தெரியுமா? கோடீஸ்வர சங்கருடைய மகன் விஜயன்.